4ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பருப்பொருள் மற்றும் பொருள்கள். முதலில் பொருள்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். பொருள்கள் என்பது நாம் அறிந்த ஒரு சொல். நம்மை சுற்றிலும் பல வகையான பொருள்கள் உள்ளன. ஆனால் பருப்பொருள் என்பது ஒரு புதிய சொல். பருப்பொருள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டாக, நம் அருகில் ஒரு நாற்காலி உள்ளது. அந்த நாற்காலி எதனால் செய்யப்பட்டது? மரத்தினால் செய்யப்பட்டது. ஒரு மெழுகுவர்த்தி உள்ளது. அந்த மெழுகுவர்த்தி எதனால் செய்யப்பட்டது? மெழுகினால் செய்யப்பட்டது. அதனால் ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு பொருளை கொண்டு உருவாக்கப்படுகிறது. அந்த பொருளை உருவாக்க தேவையான பொருளே பருப்பொருள் எனப்படும். அதாவது நாற்காலி உருவாக தேவையான பொருள் மரம். மரம்தான் பருப்பொருள். அதேபோல் மெழுகுவர்த்தி செய்வதற்கு தேவையான பொருள் மெழுகு. அப்பொழுது மெழுகுதான் பருப்பொருள். இந்த பாடத்தில் நாம் பல்வகையான பொருட்களை பார்க்க போகிறோம். முதலில் அவை எதனால் செய்யப்பட்டது என்று அறிந்து கொள்வோம். இப்போ இந்த படத்தை பாருங்க. முதல்ல ஒரு பிவிசி பைப் கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக் பைப். அதனால் அதனுடைய பருப்பொருள் பிளாஸ்டிக். அடுத்தது ஒரு கூடை இருக்குது. அதுவும் பிளாஸ்டிக் ஒயரினால் செய்யப்பட்டது. செங்கல் உங்களுக்கே தெரியும், களிமண்ணால் செய்யப்பட்டது. அதுதான் அதனுடைய பருப்பொருள். அடுத்தது ஒரு பாட்டில் இருக்குது. அது கண்ணாடியால் செய்யப்பட்டது. இப்போ கண்ணாடி என்பது ஒரு பருப்பொருள். அடுத்தது ஒரு பொம்மை இருக்குது. அது பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை மர பொம்மையாகவும் இருக்கலாம். அடுத்தது ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது உலோகத்தால் செய்யப்பட்டது. நாற்காலி பாருங்க, மரத்தினால் செய்யப்பட்டது. அடுத்தது மெழுகுவர்த்தி மெழுகினால் செய்யப்பட்டது. ரப்பர் செருப்பு, அது ரப்பரினால் செய்யப்பட்டது. செய்தித்தாள் காகிதத்தால் செய்யப்பட்டது. இந்த அனைத்து பொருள்களும் செய்வதற்கு தேவையான அந்த பொருளுக்கு பெயர்தான் பருப்பொருள். இப்பொழுது இந்த படத்தை பாருங்கள். இதில் உள்ள பொருள்கள் எதனால் செய்யப்பட்டது என்பதை அறிந்து நாம் அதை கோடுகளால் இணைக்கப் போகிறோம். முதலில் பிளாஸ்டிக் சேர், பில்டிங் பிளாக்ஸ் மற்றும் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட பொம்மைகள் அனைத்திற்கும் தேவையான பருப்பொருள் பிளாஸ்டிக். அவற்றை கோடுகளால் இணைக்கலாம். அடுத்தது மர நாற்காலி, மரப்பெட்டி, மரத்தினால் செய்யப்பட்ட கரண்டி. இவை மூன்றிற்கும் தேவையான பருப்பொருள் மரம். அவற்றை கோடுகளால் இணைத்து காண்பித்திருக்கிறோம். அடுத்தது தோலினால் செய்யப்பட்ட ஷூ, பர்ஸ் மற்றும் பெல்ட். இவை அனைத்திற்கும் தேவையான பருப்பொருள் தோல். அவற்றை இணைத்து காண்பித்திருக்கிறோம். இதிலிருந்து பருப்பொருள் என்பது என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இப்பொழுது பொருள்களின் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்த போகிறோம். முதலில் கடினமான மற்றும் மென்மையான பொருள்கள். கடினமான பொருள்கள் என்றால் என்ன? எந்த ஒரு பொருளை அழுத்தவோ, வெட்டவோ, வளைக்கவோ, கீறலை ஏற்படுத்தவோ முடியவில்லை என்றால் அந்த பொருள்கள் கடினமான பொருள்கள் எனப்படும். இந்த படத்தை பார்க்கும் பொழுது செங்கல், இரும்பு கம்பி, நம் உடலில் உள்ள எலும்புகள் போன்றவற்றை எளிதில் அழுத்தவோ, வெட்டவோ, வளைக்கவோ, கீறலை ஏற்படுத்தவோ முடியாது. அதனால் இத்தகைய பொருள்கள் கடினமான பொருள்கள் எனப்படும். அடுத்தது மென்மையான பொருள்கள். மென்மையான பொருள்கள் என்றால் என்ன? எந்த ஒரு பொருளை எளிதில் அழுத்தவோ, வெட்டவோ, வளைக்கவோ, கீறலை ஏற்படுத்தவோ முடிகிறதோ அத்தகைய பொருள்கள் மென்மையான பொருள்கள் எனப்படும். இந்த படத்தில் பாருங்கள், பஞ்சு மிகவும் மென்மையான ஒரு பொருள். நம் உடலில் உள்ள தோல், அதை எளிதில் என்ன செய்ய முடியும்? அழுத்த முடியும், கீறலை ஏற்படுத்த முடியும். இத்தகைய பொருள்கள் மென்மையான பொருள்கள் எனப்படும். இப்பொழுது பளபளப்பான மற்றும் மங்கலான பொருள்கள். பளபளப்பான பொருள்கள் என்றால் என்ன? எந்த ஒரு பொருளின் மீது ஒளி படும் பொழுது அது பிரதிபலிக்கப்படுகிறதோ அது பளபளப்பான பொருள்கள் எனப்படும். இப்பொழுது வைரம், தங்கம்
போன்ற பொருள்களின் மீது ஒளி படும் பொழுது அது இன்னும் பிரகாசமாக தெரியும், ஒளியை பிரதிபலிக்கும். அத்தகைய பொருள்கள் பளபளப்பான பொருள்கள் எனப்படும். இப்பொழுது படத்தில் பாருங்கள். மங்கலான பொருள்களுக்கு உதாரணம் சணலினால் செய்யப்பட்ட பை மற்றும் காகிதங்கள். இவற்றின் மீது ஒளி படும் பொழுது அந்த ஒளியை இந்த பொருள்கள் பிரதிபலிக்காது. அத்தகைய பொருள்கள் மங்கலான பொருள்கள் எனப்படும். இப்பொழுது சொரசொரப்பான மற்றும் வழவழப்பான பொருள்கள். மேடு பள்ளங்கள் உடைய பரப்பினை கொண்ட பொருள்கள். நாம் தொடும் பொழுதே அவை சொரசொரப்பான பொருள்கள் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது படத்தில் பாருங்கள். டயர், செங்கல், பாறை போன்றவை தொடும் பொழுதே சொரசொரப்பாக இருக்கும். இத்தகைய பொருள்கள் சொரசொரப்பான பொருள்கள் எனப்படும். மேடு பள்ளங்கள் இல்லாத பரப்பினை கொண்ட பொருள்கள் வழவழப்பான பொருள்கள் எனப்படும். படத்தில் பாருங்கள். கண்ணாடி, டைல்ஸ் போன்றவை தொடும் பொழுது வழவழப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இத்தகைய பொருள்கள் வழவழப்பான பொருள்கள் எனப்படும். இப்பொழுது நெகிழ்வுத்தன்மை உடைய பொருள்கள். எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருள்கள். நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய ரப்பர் பேண்ட், ரப்பர் வளையங்கள், இவற்றை நாம் என்ன செய்ய முடியும்? எளிதில் வளைக்கவும் முடியும், நீட்டவும் முடியும். மின்கம்பி, சைக்கிள் டியூப் போன்றவை வளைக்கவும் நீட்டவும் கூடிய பொருள்கள். இத்தகைய பொருள்கள் நெகிழ்வு தன்மையுடைய பொருள்கள், எலாஸ்டிக் என்று சொல்லப்படும் நெகிழ்வு தன்மையுடைய பொருள்கள் எனப்படும். அடுத்தது நெகிழ்வு தன்மை அற்ற பொருள்கள். எந்த ஒரு பொருளை வளைக்கவோ நீட்டவோ இயலவில்லையோ அத்தகைய பொருள்கள் நெகிழ்வு தன்மை அற்ற பொருள்கள் எனப்படும். படத்தில் பாருங்கள். மர அளவுகோல், செங்கல் போன்றவற்றை நம்மால் வளைக்கவோ நீட்டவோ முடியாது. அவை எலாஸ்டிக் பொருள்கள் அல்ல. அத்தகைய பொருள்கள் நெகிழ்வு தன்மை அற்ற பொருள்கள் எனப்படும். அடுத்தது நீர்புகா பொருள்கள். எந்த ஒரு பொருள் தனக்குள் நீரை ஊடுருவி செல்ல அனுமதிக்கவில்லையோ அத்தகைய பொருள்கள் நீர்புகா பொருள்கள் எனப்படும். படத்தில் பாருங்கள். ஒரு ரெயின்கோட் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ரெயின்கோட் எதுக்காக போடுறோம்? மழை பெய்யும் போது நம்ம ரெயின்கோட் போட்டிருந்தா நம்ம என்ன ஆக மாட்டோம்? மழையில் நனைய மாட்டோம். ஏன்னா ரெயின்கோட் என்பது நீர் புகா பொருள். ரெயின்கோட்டுக்குள்ளே நீர் உள்ளே போக முடியாது. இன்னொரு உதாரணம் மாத்திரைத்தாள். இப்போ படத்தில் பாருங்கள். இந்த மாத்திரைத்தாள் நீர் புகா பொருள். இதற்குள் நீர் உள்ளே செல்லாது. ரெயின்கோட் மற்றும் மாத்திரைத்தாள் நீர் புகா பொருளுக்கு உதாரணங்கள். சரி, அடுத்த பாடத்தில் ஒளி புகும் பொருள், ஒளி புகா பொருள், ஒளி கசியும் பொருள் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.